ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிரர்ஸ். டாபிக் பேர் என்னது? மிரர்ஸ். இது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? லைட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா பார்த்தோம். அதோட லாஸும் பார்த்தோம். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அதையும் பார்த்தோம், கரெக்டாக. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் என்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் ஆஃப் லைட் பற்றி பார்த்தோம். ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம பிஃபோர் வீடியோஸில் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கோம், ஓகேவா. இப்போ தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான மெயின் டாபிக் உள்ளேயே போகிறோம். இது எல்லாமே எதுக்கு சார் படித்ததுன்னா, இப்போ வரக்கூடிய டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இவ்வளோத்தையும் படித்தோம், ஓகேங்களா. ஸோ ஒன்று இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப கிளியராக லிசன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்டில் எனக்கு போடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், மிரர். மிரர் அப்படின்னு என்னன்னு தோணுது உங்களுக்கு? யூஸ்வலாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் சார். நம்ம ஃபேஸை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்மளோட அழகான மூஞ்சியை நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறதுக்கு, நாமளே அழகுபடுத்திக்கிறதுக்கு நம்ம மிரர்ஸை என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக இந்த மிரர்ஸு நம்மளுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணோம்? ஆப்வியஸாக லைட்டு சார். லைட்டு தான் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இப்போ ஒன்றும் இல்லை, இதே நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று இருட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் மூஞ்சி தெரியுமா? ஒன்றுமே தெரியாது, கரெக்டாக இல்லையா? அப்போது மிரர் எனக்கு எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? லைட்டை என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஓகேவா. ஸோ லைட் என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த மிரர் எனக்கு நல்லாவே என்ன தெரியும்? இது ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ். பாலிஷ்டு சர்ஃபேஸ் ஒரு இடத்துல நம்மளுக்கு இருந்தாலே அந்த இடத்துல என்ன தான் நடக்கும்? நத்திங் பட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். என்ன நடக்கும்? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். அப்போது நம்ம ஒரு மிரருக்கு முன்னாடி எதெல்லாம் நம்மளை பார்க்குறோம்ல, அது எல்லாமே எனக்கு நத்திங் பட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் தான். லைட் இருந்தால் தான் நம்ம அந்த கண்ணாடியை ஈஸியாக என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். நீங்கள் சில பெரிய பெரிய இந்த இதெல்லாம் போனீங்கன்னா, ஃபெஸ்டிவல் மேலே அந்த கார்னிவல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா கண்ணாடிக்கு மேலேயே இந்த குண்டு குண்டு பல்ப்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. எதுக்காகனா பிரைட்னஸ் அதிகமாக, உங்கள் மூஞ்சி அழகாக தெரியணும். இந்த பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும்போது, லைட்டோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம மூஞ்சி கிளியராக இருக்கும். ஸ்பாட்ஸ் எதாக இருக்கா, மெலின் இருக்கா, எல்லாமே நான் என்ன பண்ணி ஈஸியாக கிளியராக பார்க்க முடியும். அப்போது மிரர் அப்படின்றது லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ். லைட் அப்படின்றது எனக்கு என்னது? மிரர் அப்படின்றது என்னது? மிரர் அப்படின்றது எனக்கு ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ் which reflects. மிரர் அப்படின்றது ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ் which reflects what? Light. which reflects light. Understood? Okay. இப்போது இந்த மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. இந்த மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். வாட் ஆர் த 2 டைப்ஸ் சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிரர்ஸ் ஆர் பிளெயின் சர்ஃபேஸ்லேயும் மிரர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ்லேயும் எனக்கு என்ன இருக்குது? மிரர்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ மிரர்ஸ் ஆர் பிளெயின் சர்ஃபேஸ் ஆஸ் வெல் ஆஸ் கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகே, நான் கேட்குறேன் சார், எதுக்கு சார் நான் இவ்வளோ ஷேப்ஸை படிக்கணும் அப்படின்னா, ஷேப் ஆஃப் மிரர் அப்படின்னா, ஷேப் ஆஃப் மிரர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, ஆர் டைப் ஆஃப் இமேஜை டிட்டர்மைன் பண்ணுது. சிம்பிளாக இமேஜ் என்ன பண்ணுது? இமேஜை டிட்டர்மைன்ஸ் த இமேஜ். ஸோ அதாவது ஒரு ஷேப் ஆஃப் மிரர் பார்த்திங்கன்னா இமேஜோட டிட்டர்மினேஷன். இமேஜ் எனக்கு பெருசாக இருக்கா, இமேஜ் எனக்கு சின்னதாக இருக்கா, எதர் இட் இஸ் என்லார்ஜ், எதர் இட் இஸ் டிமின்ஸ், இதை பற்றி சொல்கிறது தான் எனக்கு இந்த ஷேப் ஆஃப் மிரர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கர்வ்டு மிரர்ஸில் எனக்கு நிறைய மிரர்ஸ் இருக்குது. இந்த கர்வ்டு மிரர்ஸ் எல்லாமே எனக்கு ஆப்ஜெக்டை ரொம்ப பெருசாக காட்டும், ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த ஷேப் ஆஃப் மிரர்ஸை நான் எதுக்கு சார் படிக்கணும் அப்படின்னா, இட் டிட்டர்மைன்ஸ் த டைப் ஆஃப் இமேஜ்னு நானே சொன்னேன், கரெக்டாக. பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா. எல்லா கர்வ்டு மிரர்ஸும் எனக்கு இமேஜ் எதர் பெருசாக காட்டும், இல்லைனா சின்னதாக காட்டும். எதர் இந்த கர்வ்டு மிரர்ஸ் எல்லாமே எனக்கு என்ன காட்டும்? இமேஜ் எதர் எனக்கு பிக் சைஸில் காட்டும் ஆர் ஸ்மால் சைஸ். பட் பிளெயின் மிரர் அப்படின்ற ஒரே ஒரு மிரர் தான் எனக்கு பர்ஃபெக்ட் இமேஜை கொடுக்கும். எதை கொடுக்கும்?
பர்ஃபெக்ட் இமேஜை கொடுக்கும். ஓகேவா, புரிஞ்சதா இல்லையா? சரி, இப்போது இந்த பிளெயின் மிரர் தான் எனக்கு பர்ஃபெக்ட் இமேஜை ப்ரொவைட் பண்ணுதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சார். ஓகே, சரியா? இப்போது இந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு விதமான ஒரு க்ரே கலரில் ஒரு மாதிரி அடித்து வச்சுருப்பாங்களே சார், அப்படின்னா அது என்னென்னா இந்த சில்வர் மெட்டல்னு சொல்லுவாங்க. இந்த சில்வர் மெட்டல் தான் எனக்கு பெஸ்ட்டு ரிஃப்ளெக்டர் ஆஃப் லைட்டு. நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்து அதுக்கு பின்னாடி சில்வர் மெட்டல் அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக மாறிடும். அதாவது சில்வர் மெட்டல் தான் லைட்டை ரொம்ப அதிகமாக என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணோம் கம்பேர்ட் டு அதர் மெட்டீரியல். ஸோ தட்ஸ் வை மிரர்ஸுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்லேயே அந்த பாலிஷிங் இது இருக்கும், அந்த மெட்டீரியல் மாதிரி ஒரு மாதிரி கம் மாதிரி ஒட்டின மாதிரி இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ சில்வர் மிரர்ஸை நீங்கள் சில்வர் மெட்டலை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது இன்னும் ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது, அதிகப்படுத்துது. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ ஜென்ரலாக மிரர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னது, நத்திங் பட் தே ஆர் ஆப்டிக்கல் டிவைஸ் விச் ரிஃப்ளெக்ட்ஸ் வாட் லைட். ஓகேவா? இந்த மிரர் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று எனக்கு பிளெயின் மிரர்னு வந்து கர்வ்டு மிரர்ஸ். இந்த கர்வ்டு மிரர்ஸ் தான் ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பாராபாலிக், எலிப்சாய்ட் அப்படின்ற நிறைய வகையான மிரர்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மிரர்ஸை பற்றி நம்ம வர வீடியோஸை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அன்டில் தென் பை பாய், தேங்க்யூ.